பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்த நிலையில் பிரதான சாலைகளில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீந்தியபடி சென்றன. சாலைகளில் உள்ள மேடு பள்ளம் தெரியாத அளவிற்கு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. நெல்லையில் நேற்று முதல் கனமழை கொட்டி தீர்த்ததால் தெருக்களில் பைக்குகளை மூழ்கடித்தபடி மழைநீர் ஓடியது. கனமழையின் காரணமாக பாளையங்கோட்டை பகுதிகளில் உள்ள தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்குகளை பாதியளவு மூழ்கடித்தபடி மழைநீர் ஆறு போல ஓடியதால் மக்கள் வீட்டிற்குள் இருந்து வெளியில் வர முடியாமல் முடங்கினர். தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது நாளாக இடைவிடாது கனமழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து கல்வி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. இதனால் 4 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விருதுநகர், ராமநாதபுரம், தேனி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்படாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், கூடுதலாக பால் விநியோகம் செய்வதற்கு ஏதுவாக மதுரையில் இருந்து 2 டேங்கர் லாரிகளில் பால் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதிகளில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் மழைநீர் சூழ்ந்தது. பல மணி நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் சுமார் 1 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்தது. நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமேத வரகுண பாண்டீஸ்வரர் கோவிலில் மழைநீர் சூழ்ந்தது. ராதாபுரம் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். நெல்லை மாவட்டம் பொட்டல்புதூர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக பிரதான சாலையில் மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் ஓடிய வெள்ள நீரினை மக்கள் கடக்க முடியாமல் தவித்தனர். சாலை முழுவதும் மழைநீர் முழங்கால் உயரத்திற்கு பெருக்கெடுத்து ஓடியதால் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நெல்லையில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக தேங்கிய மழைநீரையும் பொருட்படுத்தாமல் ஹோட்டல்களில் பரோட்டா உள்ளிட்ட உணவுகள் விற்பனை படுஜோராக நடைபெற்றது. டவுன் கணேஷ் தியேட்டர் அருகே உள்ள சுயம்புலிங்க விலாஸ் ஹோட்டலில் தேங்கிய மழைநீரில் நின்றவாறு ஹோட்டல் ஊழியர்கள் பரோட்டா உள்ளிட்ட உணவுகளை தயார் செய்து வந்தனர். அதனை மக்கள் சுட சுட வீட்டிற்கு வாங்கி சென்றனர். இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. சேர்வலாறு, நம்பியாறு ஆகிய அணைகள் ஏற்கனவே நிரம்பி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. மணிமுத்தாறு அணையும் மளமளவென நிரம்பி வருவதால் அதிகப்படியான தண்ணீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இது படிப்படியாக உயர்த்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லை மாநகரில் தொடர்ந்து வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக வீட்டிற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் குடில் நனைந்து சேதமடைந்தது. சரவணா ஸ்டோர்ஸ் பின்புற பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. சுமார் 1 அடி உயரத்திற்கு மேல் மழைநீர் வீடுகளுக்குள் தேங்கியிருப்பதால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதிலும் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் கோவில்பட்டியில் உள்ள டாஸ்மாக் பார் ஒன்றில் மழைநீர் புகுந்தது. ஆனால் தேங்கி நின்ற மழைநீரையும் பொருட்படுத்தாமல் மது விரும்பிகள் ரெயின்கோட் அணிந்து கொண்டும் தலையில் பிளாஸ்டிக் கவர் மாட்டிக்கொண்டும் வந்து மது வாங்கி அருந்தி சென்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பார்க் சாலை அருகே உள்ள வேன்ஸ்டாண்ட் பகுதியில் இருந்த பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. சாய்ந்த மரமானது அங்கிருந்த வேன்கள் மீது விழுந்ததில் 2 வேன்கள் கடுமையாக சேதமடைந்தன. விபத்து நேர்ந்த சமயத்தில் வேனுக்குள் ஆட்கள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து தீயணைப்பு துறையினர் மரத்தினை அகற்றினர். கோவில்பட்டி பகுதிகளில் உள்ள கண்மாய்கள் முழுவதுமாக நிரம்பி மழை நீர் வெளியேறி வருகிறது. மேலும் கூசாலிப்பட்டி, இனாமணியாச்சி பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியேறத் தொடங்கியதை தொடர்ந்து மணல் மூட்டைகள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக தடுப்பு ஏற்படுத்தி தண்ணீர் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் இளையரசனேந்தல் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்க பாலத்தில் கனமழை காரணமாக தண்ணீர் நிரம்பி காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. மேலும் மக்கள் அப்பகுதியில் செல்லாமல் இருக்கும் வகையில் போக்குவரத்து காவலர்கள் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்தனர். நெல்லையில் கனமழையின் காரணமாக தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் இன்று ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லைக்கு செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் நெல்லை ஜாம்நகர் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் பகுதியளவு ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் புதுக்குடி பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. மேலும் வெள்ள நீர் புகாமல் இருக்க பொதுமக்கள் சிலர் தங்கள் வீடுகளின் வாசல் பகுதியில் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தனர். மேலும் மணி என்பவரது வீட்டின் சுவர் பகுதியளவு இடிந்து விழுந்தது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஏரல் பகுதியில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக மழைநீர் செல்ல வழியின்றி சாலையில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள செக்காரக்குடி ஊராட்சியின் தெற்கு பகுதியில் பாலம் அமைக்கப்பட்டு வரும் இடத்தில் அதிக அளவில் வெள்ள நீர் வந்ததால் அருகில் இருந்த இணைப்பு சாலை அரித்து செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் செக்காரக்குடியில் இருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையில் மகிழம்பூரம் பகுதியில் உள்ள தரைமட்ட பாலத்திலும் மிக அதிக அளவில் வெள்ள நீர் சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கீழவாசல் பகுதியில் உள்ள துர்க்கையம்மன் கோவில் தெருவில் உள்ள வெள்ளைச்சாமி என்பவரின் ஓடு வீடு கனமழை காரணமாக முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தது. வீட்டில் இருந்தவர்கள் உறவினர் வீடுகளுக்கு முன்னரே சென்றதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கனமழை காரணமாக தூத்துக்குடி ரயில் நிலையத்திலும் மழைநீர் தேங்கி நின்றதால் சில ரயில்கள் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டன. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்தனர். காத்திருப்பு அறை, ரயில்வே நடைமேடைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்களிலும் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் ரயில்களை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மருதூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள், கலியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ, துணி துவைக்கவோ, செல்ஃபி எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், சங்கர நாராயண சுவாமி கோவில் பின்புறம் உள்ள கோவிந்தப்பேரி தெப்பத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. 100 அடி நீளமும் 16 அடி உயரமும் கொண்ட இந்த சுற்றுச்சுவர் கோவில் குளத்திற்குள் விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் யாரும் செல்லாத வகையில் தடுப்புகள் வைக்கப்பட்டன. தென்காசியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக குற்றாலம் அருகே உள்ள பராசக்தி மகளிர் கல்லூரி அருகே உள்ள பெரிய ஆலமரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. உடனடியாக அங்கு விரைந்த காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் மரத்தினை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அத்தோடு கீழே விழும் நிலையில் உள்ள மரங்களின் கிளைகளையும் தீயணைப்பு துறையினர் வெட்டிவிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்தது. கிருஷ்ணசாமி வீதியில் முத்துமணி என்ற கூலி தொழிலாளியின் வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. சுவர் இடிந்த போது அப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி சேதமடைந்த வீட்டை பார்வையிட்டார்.
விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் உள்ள ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலில் தங்க வைக்கப்பட்டனர். மார்கழி மாதம் பிறந்ததையொட்டி சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்திருந்தனர். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் பாளையம் கால்வாய் நிரம்பி தண்ணீர் ஊருக்குள் புகுந்தது. கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மாருதி நகருக்குள் மழைநீர் கால்வாய் தண்ணீர் கலந்து சாலைகளில் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. வைகை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான வருசநாடு, கடமலைக்குண்டு, வெள்ளிமலை, மேகமலை, அரசரடி, பொம்மராஜபுரம் பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை நகர்ப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக அண்ணாநகர் பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் வீட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் தண்ணீரில் மிதந்து சேதமடைந்தன. பைக்குகள் மற்றும் மின்சாதன பொருட்கள் தண்ணீரில் சிக்கி சேதமடைந்ததாக மக்கள் தெரிவித்தனர். நெல்லையில் தொடர்ந்து இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள சாலையில் மழை வெள்ளத்தில் ஒருவர் சிக்கி தவிக்கும் வீடியோ வெளியானது. மேலும் வீடுகளுக்குள் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் வீட்டிற்குள் இருக்க முடியாமல் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக நரிக்குறவர்கள் காலனிக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. பேட்டை பகுதியில் நரிக்குறவர்கள் வசித்து வந்த தார்பாய் குடிசைகளில் புகுந்து மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரில் அப்பகுதி சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக சாலைகளில் காட்டாற்று வெள்ளம் போல மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியது. தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்ததால் வண்ணார்பேட்டை பகுதிகளில் உள்ள சாலைகளில் ஆறு போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக அப்பகுதியில் வாகன போக்குவரத்து பாதுகாப்பு கருதி நிறுத்தப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. மழை காரணமாக மலைச்சாலையில் கவனமாக வாகனங்களை ஓட்டி செல்லும்படி குரங்கணி காவல்துறையினர் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். அதே சமயத்தில் அப்பகுதியில் கடுமையான பனிமூட்டமும் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.